ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ரொக்கோலி அதுக்கப்புறம் கேப்சிகம் வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணலாம். ஸோ அதுக்கு கடாயில ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டுட்டோம். அது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட நான் தட்டி வச்ச இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். கல்லுப்பு சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்ச 2 விதமான கேப்சிகமும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம ப்ரொக்கோலியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஆயில்லே நம்ம ஃப்ரை நல்லா பண்ணிக்கணும். ஆயில்லே கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நம்ம இது கூட கொஞ்சம் நம்ப மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மட்டன் மசாலா, எல்லா மசாலாவும் போட்டு நம்ம நல்லா இத ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இத ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இத ஒரு 2 மினிட்ஸ் இதே மாரி ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு காயெல்லாம் வேகுற அளவுக்கு நம்ம தண்ணிய அதில ஊத்திட்டு, மூடி வச்சு நம்ப அத ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம். சைட் பை சைடு நான் சப்பாத்தியும் இங்க சுட்டுட்டேன். ஸோ அது ட்ரை ஆகுற மட்டும் நம்ம சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ள இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லா தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. ஃபுல்லு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது கூட மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கறிவேப்பில, கொத்தமல்லி போட்டு நல்லா நம்ம இப்போ கலரி விட்டுட்டு, கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆயிட்ட உடனே இப்போ சப்பாத்திக்கு நம்மளோட ப்ரொக்கோலி கேப்சிகம் டிஷ் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டா சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.